கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த காலை வேளையில் நீங்கள் சந்தோஷமா மகிழ்ச்சியா நீங்கள் இருப்பீர்களாக என்று நான் உங்களை ஆண்டவராமே மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் வார்த்தையை நம்ம டெய்லி நம்ம கேட்கலாம். இந்த வாரத்தில் பதிவு என்னன்னா கர்த்தருடைய மகிமை. அந்த மகிமை யார் மேலே இருந்துச்சு, இன்னைக்கு கர்த்தருடைய மகிமை யாரை விட்டு போயிடுச்சு அப்படின்றத குறித்து பதிவிடுறேன். தேவன் தாமே யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தாமே ஸ்தோத்திர 19ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒலிக்காதே என்றான். அப்போது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். என்ன பிரகாரமாக செய்தேன்? கொள்ளையில் நேர்த்தியான ஒரு பாபிலோன் சால்வை 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறைய ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகள் இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தில் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி எதன் அடியில் இருக்கிறது என்றான். ஹல்லேலூயா. பாருங்க, சோத்திரம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? அங்கே போயிட்டு என்ன பண்ணுங்க? ஆண்டவர் தாமே சோத்திரம். அங்கே போய் என்ன பண்ணுங்க? எல்லாம் நீங்கள் முறியடிச்சுட்டு பட்டணத்தை முறியடிச்சுட்டு அங்கே இருக்கிற பொருளெல்லாம் என்ன பண்ணாதீங்க, எடுத்துகிட்டு வராதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் இவங்க பாருங்க, எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதில் 7ஆம் சோத்திர யோசுவா 7:5 ஆயின் மனுஷர் அவர்கள் ஏறக்குறைய 30,000 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசல் வெளியில் துவங்கி சபாரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்கள் இருதயம் கரைந்து தண்ணீர் போல் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் அதை வெட்டி போட்டுருங்க சொன்னார். ஆனால் அதில் இப்போ சோத்திர 7ஆம் அதிகாரம் அப்பொழுது சாபத்தீடானது எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தரின் உடன்படிக்கை மீறி இஸ்ரவேல் மதிகேடான காரியத்தை செய்தபடியால் அவனுக்குள்ள யாவும் அக்னியில் சுட்டரிக்கப்பட கடவுது என்றார். அப்போது இதை எடுத்துகிட்டு வராதிங்க அப்படி சொன்னார். ஆனால் ஆகான் பாருங்க, போய் போய் எடுத்துகிட்டு வந்துட்டார். எடுத்துகிட்டு வந்து புதைச்சி வச்சுட்டாரு. உடனே ஸ்தோத்திரம். அவர் இன்றைக்கி கூட நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த தப்பு செய்யாதீங்க அப்படி சொன்னால் நம்ம கேட்குறதே கிடையாது. அடுத்தவங்க பொருளை எடுக்காதீங்க, அடுத்தவங்க மனைவியை எடுக்காதீங்க, அடுத்த புருஷனை தொடாதீங்க. ஸ்தோத்திரம். இப்படி நம்ம நிறைய செல்லு திட்டிகிட்டு போயிடுது, செப்பல் போட்டுட்டு போயிடுது. இப்படி நிறைய காரியங்கள் என்ன பண்ணுறாங்க, ஜனங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா கூட தவறான காரியங்களெல்லாம் செய்கிறாங்க. அது மிக 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 பாவங்க. சோதரன், அந்த பாவம் செய்யாத அப்படின்னு சொல்கிறாரு, யோசுவா சொல்கிறாரு. ஆனால் மகன் கேட்காதனால திருடி எடுத்துன்னு வந்ததுனால பாருங்க, அந்த சோதரன் 7ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம். அப்போது யோசுவாவும் இஸ்ரவேல் எல்லோரும் கூட சேராகின் புத்திரராகிய ஆகானையும் அந்த வெள்ளி உடைமை சால்வை உடைமை பொன் பாலத்தையும் அவன் குமாரதிகள் அவன் மாடுகள் கழுதைகள் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்கு கொண்டு போனார். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றார். அப்போது இஸ்ரவேல் எல்லோரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகள் அக்னியில் சுட்டெரிந்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவேலை குவித்தார்கள். இப்படி கர்த்தர் தமது கோபத்தில் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விட இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, பாவம் செய்யாத, அங்கே இருக்கிற பொருளை எடுத்துகிட்டு வராதுன்னு வரக்கூடாது. வராது இருந்தால் அவரு ஆபிரகாம் ஈசாக்குக்கு பாருங்க, பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு செல்வத்தை கொடுத்தாரு. இவர் கொடுத்துருக்க மாட்டார். கானான் தேசத்துக்கு போகிறாங்க, பாலத்தேன்னு ஓடுகிற தேசத்துக்கு போகிறாங்க. இவங்களுக்கு புத்தி எங்கே போயிடுச்சு பாருங்க. அங்கே இருக்கிற அவங்கள வெட்டி போட்டு இருக்கிற எல்லா பொண்ணு உடைமை வெள்ளி உடைமை எல்லாம் ஆடு மாடெல்லாம் எடுத்திருந்தாங்க. அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சா? அவங்கள உயிரோடு பாருங்கள் அந்த பள்ளத்தாக்கில் தள்ளி அந்த பொருள் அவங்க எல்லாத்தையும் மூடி போட்டாங்க. பாருங்கள், இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் கூட பாருங்கள் இப்படிப்பட்ட பாவங்கள் உங்களுக்குள்ளே இருக்குதா? ஒரு ஸ்தோத்திரம், ஒரு சின்ன ஒரு கப்பு எடுத்துகிட்டு வந்துட்டா கூட என்ன பண்ணினா, நான் கூட பாருங்கள் யார் வீட்டை ஸ்தோத்திரம் ஒரு கப்பு கொண்டு வந்து கொடுத்தா நம்ம வீட்டை இருக்கக்கூடாது. அதை எப்படியா அவங்ககிட்ட என்ன பண்ணுவேன்,
கொடுத்துருவேன். அப்படி தொலைஞ்சு போயிடுச்சுன்னா கூட நான் என்ன பண்ணுவேன், புதுசா கூட வாங்கி கப்போ, பிளாஸ்டிக்கா இருந்தா கூட நான் திரும்ப அவங்ககிட்ட என்ன பண்ணிடுவேன், கொடுத்துருவேங்க. அது என் மனசுக்கு ரொம்ப உறுத்தலா இருக்கும். அருமையான சகோதரிகளே, நீங்க இப்படி யாராச்சும் ஆண்டவருக்கு விரோதமா நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா, உங்களுடைய ஜெபம் கேட்காது. உங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், அற்புதம் செய்யவே மாட்டார். நீங்க என்ன பண்ணுங்க, மனம் திரும்புங்க. அந்த பாவத்திலேருந்து வெளிய வாங்க. பாருங்க, ஸ்தோத்திரம். யோசுவாவுடைய பிள்ளைங்க தான் அவங்கலாம். பாருங்க, ஸ்தோத்திரம். ஆனாலும் அவர் பாருங்க கரெக்ட்டா இருந்தாரு. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போது ஆகான் யோசுவாவுக்கு பிரதித்திரமாக ஸ்தோத்திரம். உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, பதில கொடுக்குறார். அவர் உண்மையா இருந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தபடியினால அவங்கள கொன்னு போட்டுட்டாரு. இன்னைக்கு நாம கூட நம்ம பிள்ளைங்களையோ நம்மளையோ கொன்னுலாம் போட தேவையில்ல. நீங்க பாவ அறிக்கை செய்ய சொல்றாரு. அதுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக என்ன பண்ணாரு, சிலுவையில பலியாயிட்டாரு. அதனால இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். ஒரு தீர்மானம் எடுக்கணுங்க. நீங்க தீர்மானம் எடுத்தா ஆண்டவருடைய மகிமை உங்க மேல இறங்கும். அதுக்கப்புறம் அவர் பாருங்க, அப்போது கர்த்தர் யோசுவா, இன்னைக்கு நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயப்பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயின் ராஜாவையும் அவன் சனத்தையும் அவன் பட்டயத்தையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஜனங்களை உண்மையா திருடின்னு வந்தவொடனே அவர் சொன்ன மாதிரி மூடி போட்டாங்க. இன்னைக்கு நீ கூட உனக்கு விரோதமா யார் எழும்புறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீ உண்மையா இருந்தினா ஆண்டவர் உனக்கு எதை நீ விரும்புகிறியோ அதை உனக்கு கொடுப்பாரு. எதெல்லாம் நீ ஒளிச்சு வச்சிருக்கிறீங்களோ அது வரைக்கும் நீ என்ன பண்ண முடியாது, சுதந்திரிக்கவே முடியாது. ஆண்டவருக்கு பிரியமாக இருங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுவார், அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களோட கூட பேசியிருந்தா இன்னைக்கு எது எடுத்திருந்தாலும் கொஞ்சம் அவங்ககிட்ட கொடுத்துருங்க. ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து விட்டுடுங்க. லஞ்சம் வாங்குறீங்களா, வேணாம். ஆண்டவர் பிரியம் இல்லை, 4 மடங்கு வசூல் பண்ணிடுவார். சக்கையை கிட்ட 4 மடங்கு வசூல் பண்ணிட்டாரு. அதுமாரி வசூல் பண்ணிடுவார். நீங்கள் மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தரோடு இருப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, ஏசப்பா. ஆண்டவரே, ஆகான் ஆண்டவரே, அப்பா பாவம் செய்ததுனால அவன் மனைவி அவங்க பிள்ளை எல்லாரையும் ஆண்டவரே உயிரோட கொன்று போட்டதா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதாப்பா. அப்படி ஆண்டவரே, யாரெல்லாம் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ இப்பொழுது மனம் திரும்பட்டும். யாராருக்கிட்ட இருந்தவரே கொடுத்துட்டு மறுபடியும் கொடுக்காம வச்சிருக்கிறாங்களோ மனசு இறங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க குடும்பத்தை அவங்க பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா. மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. இல்லைன்னா அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்க உதவி செய்வீராக. ஆண்டவருடைய மகிமை போயிட ஏசப்பா. ஆண்டவரே, அந்த மகிமையை காத்து கொள்ள நீங்க உதவி செய்வீராக என்று ஆண்டவரே மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.